இஸ்லாம்ல தண்டனை நீதின்னு சொன்னாலே அது ரொம்ப சிக்கலான அதே சமயம் பலராலும் தப்பா புரிஞ்சுக்கப்படுற ஒரு விஷயம். இன்னைக்கு நாம அதோட அடிப்படை நூல்களை வச்சு இந்த சிஸ்டம் நிஜமாவே எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம நோக்கம் இந்த விமர்சனம் பண்றதோ இல்ல தீர்ப்பு சொல்றதோ கிடையாது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற லாஜிக் என்ன, அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. இந்த காம்ப்ளெக்ஸான விஷயத்த நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு இத 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல நீதியோட அடித்தளத்திலிருந்து ஆரம்பிச்சு அப்புறம் தண்டனைகளோட 3 வகைகளை பார்த்து கடைசியா இந்த அமைப்புல கருணையோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்து முடிக்கலாம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். எந்த ஒரு சட்ட அமைப்பை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஆதாரம் எங்கிருந்து வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இஸ்லாமிய நீதியை பொறுத்த வரைக்கும் அதோட எல்லா கொள்கைகளும் தண்டனைகளும் 2 அசைக்க முடியாத தூண்கள்ல இருந்து தான் வருது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுல முதல் ரொம்ப முக்கியமான ஆதாரம் குர்ஆன். இது இறைவனோட நேரடி வார்த்தையா நம்பப்படுது. அடுத்தது சுன்னா. இது நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை முறை, அவரோட செயல்கள், அவரோட வார்த்தைகள் மூலமா குர்ஆனோட கொள்கைகளை நடைமுறையில எப்படி கடைபிடிக்கணும்னு காட்டுற ஒரு வழிகாட்டி. சோ இந்த 2 தான் இந்த முழு சட்ட அமைப்புக்குமே ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரம் மாதிரி. சரி, இப்போ இந்த ஆதார நூல்கள் எல்லா தப்பையும் ஒரே மாதிரி பாக்குதான்னு கேட்டா இல்ல. அதுக்கு பதிலா தப்போட தன்மையை வச்சு தண்டனைகளை 3 அழுங்களா பிரிக்குது. இந்த அமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அந்த 3 வகைகள் என்னன்னா ஹுதூத், கிசாஸ், அப்புறம் தஃப்சீர். ஹுதூத்ங்கிறது இறைவனோட உரிமைகளுக்காக முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்ட தண்டனைகள். கிசாஸ்ங்கிறது பாதிக்கப்பட்டவங்களோட உரிமைகளை பத்தினது. தஃப்சீருங்கிறது நீதிபதியோட முடிவுக்கு விடப்படுற மத்த குற்றங்களை கையாளுது. சரி, இப்போ இதுல ஒவ்வொன்னையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க ஹுதூத்ல இருந்து ஆரம்பிக்க. நாம முதல்ல பார்க்க போறது ஹுதூத். இது ஏன் ரொம்ப கடுமையானதா பார்க்கப்படுதுன்னா, இதுல வர்ற குற்றங்கள் ஒரு தனி நபருக்கு எதிரானது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தோட ஒழுக்கத்துக்கும் இறைவனோட சட்டங்களுக்கும் நேரடியா எதிரா செய்யப்படுறதா கருதப்படுது. ஹுதூத்ங்கிற அரபி வார்த்தைக்கு வரம்புகள்னு அர்த்தம். அதாவது இறைவன் போட்ட தார்மீக சட்ட வரம்புகளை மீற குற்றங்கள். அதனாலதான் தண்டனைகள் ரொம்பவும் கடுமையா முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டதா இருக்கு. இதுல நீதிபதிக்கோ இல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கோ தண்டனைய குறைக்க எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன்னா இது இறைவனோட உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமா பார்க்கப்படுது. இங்க பாத்தீங்கன்னா மூல நூல்கள்ல சொல்லப்பட்ட முக்கியமான ஹுதூத் குற்றங்களும் அதுக்கான தண்டனைகளும் இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்பவே கடுமையா தெரியுது இல்லையா? ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த தண்டனைகளை நிறைவேற்றணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான, கிட்டத்தட்ட நிரூபிக்கவே முடியாத அளவுக்கு உறுதியான ஆதாரங்கள் தேவை. அத பத்தி நம்ம அப்புறமா விரிவா பார்க்கலாம். ஹுதூத் குற்றங்களோடு சம்பந்தப்பட்ட இன்னும் 2 கடுமையான குற்றங்கள் இருக்கு. ஒன்னு இறை நிந்தனை அல்லது இறை தூதரை அவமதிப்பது. இதுக்கான மரண தண்டனை குர்ஆன்ல நேரடியா சொல்லப்படல, ஆனா ஹதீஸ்கள்ல இருந்தும் பாரம்பரிய சட்ட விளக்கங்கள்ல இருந்தும் தான் வருது. 2வது பூமியில குழப்பம் உண்டாக்குறது. இத குர்ஆன் ஒரு பெரிய குற்றமா கருதி மரண தண்டனை அல்லது உறுப்புகளை நீக்கிற மாதிரியான கடுமையான தண்டனைகளை விதிக்குது. ஹுதூத் குற்றங்கள் இறைவனோட உரிமைகள் சம்பந்தப்பட்டதுன்னு பார்த்தோம். ஆனா அடுத்த வகை தண்டனைகள் இதுக்கு நேர் எதிர்கோணத்தில் இருக்கு. கிசாசும் தியாத்தும் முழுக்க பாதிக்கப்பட்டவங்களோட உரிமைகளை மையமா வச்சது. இங்கதான் நீதியோட தன்மையே ஒரு பெரிய திருப்பு முனையே எடுக்குது. இங்கதான் இந்த சிஸ்டம் ஒரு ரொம்ப முக்கியமான சாய்ஸ் கொடுக்குது. கொலை அல்லது உடம்புல காயம் ஏற்படுத்துற குற்றங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பம் கிசாஸ் அப்படிங்கிற சமமான பழிவாங்கலை கேட்கலாம். இல்லனா அவங்க தியத்ங்கிற பண இழப்பீடை ஏத்துக்கலாம். இந்த முடிவு அது குற்றவாளி கையிலையோ அரசாங்க கையிலையோ இல்ல, முழு அதிகாரமும் பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்து கையில தான் இருக்கு. பழி வாங்குறது சட்டப்படி ஒரு உரிமைதான். ஆனா குர்ஆன் அதுக்கும் மேல ஒரு விஷயத்த செய்ய சொல்லி ஊக்குவிக்குது. இழப்பீட்டை ஏத்துக்கிறதோ இல்ல அதுக்கும் மேல போய் குற்றவாளிய முழுசா மன்னிக்கிறதோ ஒரு பெரிய தார்மீக குணம்னு போற்றப்படுது. இதுதான் நீதிய கருணையோட பேலன்ஸ் பண்ற ஒரு முக்கியமான அம்சம். சரி, எல்லா குற்றங்களையும் குர்ஆன்லயும் சுன்னாவிலையும் லிஸ்ட் போட முடியுமா? முடியாது இல்லையா? இந்த இடத்துலதான் 3வது வகையான தஃப்சீர் உள்ள வருது. இது நீதிபதிக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒரு வகை. மூல நூல்கள்ல குறிப்பிடாத குற்றங்களுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கையில இருந்து ஜெயில் தண்டனை வரைக்கும் அந்தந்த கேஸோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தண்டனை கொடுக்கிற உரிமையை இது நீதிபதிக்கு கொடுக்குது. இதுதான் இந்த சட்ட அமைப்பை காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கொள்ள உதவுது. இதுவரைக்கும் நம்ம தண்டனைகளோட வகைகளை பார்த்தோம். ஆனா இந்த தண்டனைகளை சுத்தி இருக்கிற கருணை, நீதிங்கிற கொள்கைகளை புரிஞ்சுக்காம நம்ம பார்வை முழுமையா ஆகாது.
இதெல்லாம் தான் கடுமையான சட்டங்களை மனிதாபிமானத்தோட சமநிலைப்படுத்துற ஒரு பாதுகாப்பு அம்சம் மாதிரி. சந்தேகம் இருந்தா தண்டனைகளை தவிர்த்திடுங்க. நபிகள் நாயகத்தோட இந்த ஒரு வார்த்தை, இது இஸ்லாமிய நீதிமுறையோட ஒரு அஸ்திவாரம்னே சொல்லலாம். இதோட நேரடி அர்த்தம், ஒரு குற்றத்தை நிரூபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குறிப்பா ஹுதூத் மாதிரி கடுமையான தண்டனைகளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தா கூட அந்த தண்டனையை உடனே நிறுத்திடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சட்ட அமைப்புல சந்தேகம் இருந்தா தண்டனை கிடையாதுங்கிற கொள்கைய ரொம்ப தீவிரமா கடைபிடிச்சா அது நீதியை செயல்படுத்துற விதத்தை எப்படி மாத்தும்? அதோட நடைமுறை விளைவுகள் எப்படி இருக்கும்? இந்த சந்தேக விதி கூடவே இன்னும் சில முக்கியமான கொள்கைகளும் சேருது. அநியாயம் செய்யக்கூடாதுங்கிற தடை, குற்றவாளி மனசு திருந்திட்டா தண்டனையிலிருந்து விலக்கு கிடைக்க வாய்ப்பு, அப்புறம் சில குற்றங்களுக்கு இறுதி தண்டனை மறுமையில கிடைக்குங்கிற எச்சரிக்கை. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டுடக் கூடாதுங்கிறதுலாம் முக்கிய நோக்கம்னு தெரியுது. அப்போ நாம இங்க பாக்குறது என்னன்னா, ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ஒரு பக்கம் சமூக ஒழுங்க பாதுகாக்க ரொம்ப கடுமையான நிலையான தண்டனைகள், இன்னொரு பக்கம் கருணை, மன்னிப்பு, அப்புறம் சந்தேகத்துக்கே இடம் கொடுக்காத அளவுக்கு உறுதியான ஆதாரம் தேவைங்கிற கொள்கைகள். இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற அந்த பேலன்ஸ் தான் இந்த அமைப்போட இதயம். கடைசியா இந்த முழு அமைப்போட தத்துவத்தையும் ஒரே வரியில சொல்ற மாதிரி இருக்கிற குரானோட இந்த வசனத்தோட முடிக்கலாம். யார் ஒரு ஆன்மாவை கொலை செய்கிறாரோ அவர் மனித குலம் முழுவதையும் கொன்றவரை போலவார். இந்த வார்த்தைகள் இந்த அமைப்புக்குள்ள மனித உயிருக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு கொடுக்கப்படுதுங்கிறது நமக்கு ஞாபகப்படுத்துது.